Hey guys, welcome to Tamil BL Mania. இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவா வெறும் BL சீரீஸ்க்காக மட்டும்தான். பட் இதுல 18+ கண்டென்ட்டோ இல்லை எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டோ இருக்காது. ரொமான்ஸ் மேபி இருக்கலாம். அண்ட் நானுமே BL சீரீஸ்க்கு புதுசு தான். ஸோ இதுல ஒரு மானாவோட ஒரு எபிசோட் பர் டேக்கு பார்க்க போறோம். BL சீரீஸ் பிடிச்சவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு வாய்ஸ் ஆஃப் லவ். இது ஒரு ஃப்ளஃபியான கியூட்டான மான்வா. ஆன்லைன் வேணா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. அதனால டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஒரு காலத்துல ஒரு ஹேண்ட்ஸமான பிரின்ஸ் ஒருத்தர் இருந்தான். அதே மாதிரி அவனை விட இன்னொரு ஹேண்ட்ஸமான பிரின்ஸும் இருந்தான். அந்த பிரின்ஸும் இந்த பிரின்ஸும் காதல்ல விழுந்தாங்கன்னு ஒரு பையன் கதை சொல்ல, பக்கத்துல இருந்த இன்னொரு பையன் அவன் கண்ணத்தை பிடிச்சு நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்னு டீஸ் பண்ணான். ஏன் பண்ணக்கூடாது, நான் தான் உன்னை அழகான பிரின்ஸ்னு சொன்னேன் அந்த ப்ளூ ஷர்ட் பையன் கேட்டான். பிரின்ஸ் எல்லாரும் பிரின்சஸ் தான் லவ் பண்ணணும்னு இன்னொரு பையன் சொன்னான். ப்ளூ ஷர்ட் சிரிச்சுட்டே நான் வேணா பிரின்சஸா மாறிடுறேன், நான் கிராஸ் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னான். இவன் இந்த மாதிரி ஸ்டப்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பான்னு அந்த பையன் எதிர்பார்க்கல. அவனை டீஸ் பண்ற மாதிரி பேசினான். அப்புறம் ஜன்னலுக்கு வெளியே செரி பிளாசம் ட்ரீ அழகா இருக்குன்னு பாத்துட்டு இருந்தாங்க. இந்த டேல சுஹான் கூட வெளியே போனா நல்லா இருக்கும்னு அந்த ப்ளூ ஷர்ட் நினைச்சான். அப்ப அந்த சுஹான் அப்பனா இன்னைக்கு மூவி போலாமான்னு கேட்டான். ப்ளூ ஷர்ட்க்கு ஒரே ஷாக்கு. ஒருவேளை மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டோமோன்னு நினைச்சா. ஆனா சுஹான் அவன் போன் எடுத்து வாய்ஸ் ஆஃப் லவ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமான்னு கேட்டான். ப்ளூ ஷர்ட் கொஞ்சம் ரிலீஃபோட ஓ கண்டிப்பா போலாம்னு சொல்ல, சுஹானும் அந்த படத்தோட டீடைல்ஸ காட்ட கிட்ட வந்தான். ப்ளூ ஷர்ட் மனசுல நான் இன்னைக்கு நிஜமாவே என் கூட வெளியே போறேன்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு, ஹே ஜீஹோ மடையா, இன்னைக்கு காலையில நீ பிஸியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப மூவிக்கு நீ பிளான் பண்றியான்னு கோவமா கேட்டா. ப்ளூ ஷர்ட் திரும்பி அடியே சண்டாளி போய் தொலைடின்னு நினைச்சான். சுஹான் அப்ப இன்னைக்கு பிஸியான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, மூவி பார்க்க நான் ஆவலா இருக்கேன் ஜீஹோ சொல்லி அந்த பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டே அடியே போய் தொலைடின்னு நினைச்சான். அந்த பொண்ணு வேணும்னே என்ன சொல்ற ஜீஹோ, நான் உன்கிட்ட வெளியே போலாம்னு சொன்னனே மறந்துட்டியான்னு கேட்க, ஜீஹோவா அவளை தள்ளி விட்டு ஹைபீன் அது நாளைக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னான். ஆனா ஜீஹோ மெதுவா உன்னை கொல்ல போறேன்னு சொல்ல, உன் கிரஷுக்காக 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நீ கட் பண்ண பாக்குறியான்னு அந்த பொண்ணு கேட்டா. இவனும் சரி ஐஸ்கிரீம் வாங்கி தர போய் தொலைன்னு சொல்லி சமாளிச்சு 2 பேரும் கோவமா பாத்துக்கிட்டாங்க. அப்போ சுஹான் இன்னைக்கு 2 பேரும் பிஸியா இருந்தா நாளைக்கு நம்ம மூவி போலாம்னு சொன்னான். உடனே அந்த பொண்ணு இல்ல நாளைக்குதான் நாங்க போறோம், நான் மறந்துட்டேன்னு நடிச்சாங்க. சரி மூவி என்ஜாய் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்புனா. ஜீஹோவும் போய் தொலைடி, நான் இதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சு பாய் சொன்னான். அந்த பொண்ணு ஹைபின்னு மனசுக்குள்ள அவ்வளவு பிடிக்க மாட்டா அவனை, அதுக்குன்னு இப்படி வெளிப்படையாவா காட்டுவ, முட்டாள் நினைச்சிட்டு அங்க இருந்து போனா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க தியேட்டருக்கு வந்தாங்க. ஜீஹோவால நம்ப முடியல. சுஹான் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தான், அதுவும் லவ் காம்போல. அங்க சுத்தி முத்தி பார்த்தா ஒரே கப்புள்ஸா இருந்தாங்க. சுஹான் லவ் காம்போ ஆர்டர் பண்ணது வேற ஜீஹோக்கு ஒரே குஜாலா இருக்கு. அப்ப சுஹான் ஜீஹோக்கு ட்ரிங்க்ஸ் தரப்போ சில பொண்ணுங்க அங்க வந்து சுஹான் கிட்ட நம்பர் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஜீஹோ மனசுல ஒரு செகண்ட் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், என்னால எப்போ ஒரு பொண்ணா இருக்க முடியாதுன்னு நினைச்சு நான் உள்ள போய் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போனா. சுஹானா அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இது ஃபன்னா இருக்குன்னு நினைச்ச அந்த பொண்ணு கிட்ட, சாரி ஆல்ரெடி எனக்கு வேற ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால என்னால நம்பர் தர முடியாது, எனக்காக அவங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா. அப்புறம் உள்ள வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியான்னு கேட்க, இல்ல ஆமா என்னாச்சு, அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கேட்டியாரு ஜீஹோ கேட்டு. கொடுத்திருக்க கூடாதுன்னு நம்புறேன்னு நினைச்சான். சுஹானும் இல்லன்னு சொன்னான். அது கேட்டது ஜீஹோ கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா உண்மையாவான்னு கேட்டு இல்ல சும்மா தானே கொஞ்சம் எம்பாரஸ் ஆனா. சுஹான் சிரிச்சுக்கிட்டே ஜீஹோ மூவி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி கியூட்டா இருக்கான், அவன் நினைக்கிறதெல்லாம் முகத்திலேயே எனக்கு தெரியுது, அவனோட ஃபீலிங்ஸ கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு இருக்கான், என்னால அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்க முடியும்னு சொல்ல முடியலையேன்னு சிரிச்சிட்டு இருந்தான். ஸோ இதோட எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2 நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எபிசோட் 2 பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.